போதும் போதும், ஒரே வேடிக்கை பாக்குது. என்ன பாரதி அக்கா, நல்ல ரொமான்ஸ் சீன் ஸ்டார்ட் ஆச்சு. அநியாயமா கெடுத்துட்டீங்களே. இப்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா கிளைமேக்ஸ் வர மாதிரி ஆயிடும். ஏய், போட்டி ஸ்டார்ட் ஆக போதுடி. 4 பாயிண்ட் எடுக்கணும், மறந்துடாத. ஓகே தான். டேய் இரு, எனக்கு இந்த விளையாட்டை பற்றி எதுவும் தெரியாது, உன்ன மாதிரி விளையாடவும் தெரியாது. ஆனால் ஜெயிக்கிறது எப்படின்னு தெரியும். உன் முன்னாடி நிற்கிற 7 பேரையும் மண்ணா கூட மதிக்காத. காலில் இருக்கிற தூஸ் மாதிரி தட்டி விட்டு போயிட்டு 4 பேர் அவுட் ஆக்கினீங்கன்னா உன்னை செலக்ட் ஆக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் 7 பேருமே அவுட் ஆக்கினா உன்னை செலக்ட் ஆக்கியே தீரணும்னு சொல்லுவாங்க. 4 பேரா இல்லை 7 பேரா, நீ தான் முடிவு பண்ணும். இத்தனை நாள் இந்த ட்ரெஸ் போட்ட போல எவ்வளோ அவமானப்பட்டிருப்பேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ட்ரெஸ் தான் இனிமேல் உன் அடையாளமாக மாறணும். அந்த பெரிய உள்ள வச்சுக்கோ. இந்த உள்ள விளையாடுறவனுக்குலாம் எவனுக்குமே எதுவுமே தெரியாது. போய் விளையாடு, எவனையுமே மதிக்காத. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் கதவு தட்டினா திறக்காத, அடிச்சு உடைக்கணும். நீ அடிக்கிற அடியில் மொத்த பேரும் கத்தி கலக்கணும். உன்னை விட்டா இந்த டீமுக்கு நல்ல ஆள் யாருமே இல்லைன்றதை நீ நிரூபிக்கணும். போய் விளையாடு, ஜெயிச்சிட்டோம். கூட போங்க. Come on, kak, come on. Dapat. Viடாத. வா டாலஸ். வா. பதறிட்டு ஓடி வா. ஓ அப்படியா, சரி நான் கூப்பிட்றேன். ஏய், என்னடா வேணும் உனக்கு? எதுக்கு இங்கே வந்து நிற்கிற? நீங்கள் பண்ணுறது தப்பு சார். திறமை இருக்கிற பொண்ணுங்களை செலக்ட் பண்ணாமல் பணத்தை கொடுத்து ரெக்கமெண்டேஷனில் வரவங்களை செலக்ட் பண்ணுறது தப்பு. ஏய், நான் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஃபோன் பண்ணால் போதும், நீ இருந்த இடம் தெரியாமல் ஒன்று அழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். உன்னையெல்லாம் யாருன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. ஃப்ராடு தானே நீ. பணத்தை வாங்கிட்டு தப்பான செலக்ட் பண்ணுற புறம்போக்கு தானே நீங்கள். எதுலேயும் நியாயம் இல்லாமல் நடந்துக்கிற விளக்கென்ன தானே நீ. ஓ பேச்சில் ஒரு மாதிரியா இருக்கு. இங்கேருந்து நீ உயிரோட போகணுமா வேணாமா? ஓ பயமாக இருக்குதுங்க, மிரட்டாதீங்க.
420. நானே ஒரு மாதிரியானவன், என்கிட்டே மறக்கல. என்ன ஆள் பார்க்க லைட்டாக கொஞ்சம் கலராக இருக்கேன்றனால சொம்ப நினச்சியா? பார்க்கறதுக்கு தாயா பாலிசாக இருப்பேன், பண்ணுறதுலாம் பயங்கரமாக இருக்கும். பார்க்குறியா? நீ அதெல்லாம் விட, உனக்கு தெரியும் யார் நல்லா விளையாண்டன்னு. நீ அவங்க பேரை படிக்காம வேற யாராச்சும் பேரை படிச்ச என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டு வந்துட்டேன். போய் ஜூஸை போட்டு புலப்ப பாரு. என்ன மாதிரிலாம் நிறைய பேரை நீ பார்த்துருப்பதான். ஆனால் என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. அந்த மாதிரி வீடியோ நீ வேற எவன்டேஸ் பார்த்துருக்கிறியா? என்ன செய்யாம கேட்ட? ஓ, எந்த வீடியோன்னு தெரில உனக்கு? இங்கே பாரு, எல்லாம் நீ பேசினது தானே. இது நான் உனக்கு மேலே இருக்கிறவனுக்கு டிவிக்காரவனுக்கு அனுப்புனா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? இங்கே பாரு, இது நடக்கூடாதுன்னா செலெக்ஷன் ஒழுங்காக நடக்கணும். நல்லா விளையாண்ட 2 பேரை தான் நீ செலக்ட் பண்ணணும். புரியுதா உனக்கு? அந்த 2 பொண்ணுங்கிட்ட வாங்கின பணத்தை நீ திருப்பி கொடுக்குற. ஓ, சீக்கிரம் போய் மைக்கை பிடிச்சிட்டு பேர சொல்லு. ஏகப்பட்ட வேலை இருக்கியா எனக்கு? இவ்வளோ வேலையை விட்டு வந்து உன்னை மிரட்டிகிட்டு இருக்கேன் நான்.